I'll now introduce our speaker for today. Jairani is an accomplished and senior journalist and writer. She has worked as a journalist for the past 25 years in various leading Tamil and English media outlets. She writes socio-political essays focusing on caste, religious fundamentalism, gender equality, and marginalized lives. She is deeply committed to promoting egalitarian ideology through her writings. Currently, she serves as the associate editor of monthly magazine Arumbu and editor of Bodhi Murasu, and continues to write articles as a freelance journalist. She is also the author of many seminal and award-winning nonfiction and also recently fiction works, including Saadiyatravulin Kural, Ungal Manidam Saadiyatrada, and Sennilam. In Saadiyatravulin Kural, she writes, உலகின் எந்த அடிமைத்தனத்திற்கும் ஆட்படாத எவ்வித ஒடுக்குமுறையையும் சகித்துக் கொள்ளாத ஒரு பெண்ணின் எழுத்துக்களை தான் நீங்கள் படிக்க முனைந்திருக்கிறீர்கள். நான் சுதந்திரத்தை மட்டுமே அடையாளமாக கொண்டவள். Which translates to, you've chosen to witness the words of a woman who refuses to be bound by any form of enslavement, who refuses to tolerate any form of oppression, one who seeks her identity to be that of the truly free. It is truly our honor and pleasure to witness your words, Jairani. I hereby call upon you to speak. Vanakkam and welcome. உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நன்றியை சொல்லிக்கிறேன் அம்பேத்கர் திங்க் ஸ்டடி சர்க்கிளுக்கு இந்த வாய்ப்புக்காக. ஏன்னா இது இந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்குல்ல, இந்த சமகாலத்தில் சாதி அப்படிங்கிற இந்த தலைப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. அதை விடவும் எனக்கு ரொம்ப முக்கியமான தலைப்பா தோன்றியது வந்து, நீங்க இதுதான் இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் டாக்னு சொல்றீங்க, சாதியின் விசித்திர நிலை அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சிருக்கீங்க. அது எப்படி யோசிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே நான் யோசிச்சிருக்கேன் நிறைய தடவை, உண்மையிலேயே ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம்தான் இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி. ஸோ அது ரொம்ப கரெக்டா அந்த ஆப்டா அந்த தலைப்பு நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அதுக்காக என்னோட வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். யார் இந்த தலைப்பை செலக்ட் பண்ணீங்க? நித்யா. ஓகே ஓகே. உண்மையிலே ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னோட ஸ்பீச்சையே வந்து டிரான்ஸ்லேட்டட் பை லக்ஷ்மி. ஓகே. இங்கிலீஷ்ல வந்து நித்யா அண்ட் எல்லாரும் சஜஸ்ட் பண்ணாங்க. அந்த இங்கிலீஷ் டைட்டில் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது விசித்திரமான அப்படிங்கிறது லக்ஷ்மி. ரொம்ப முக்கியமான விஷயம் அது. உண்மையிலேயே அது ரொம்ப விசித்திரமானது. ஸோ அதனால அது ஏன் அந்த விசித்திரமானது அப்படிங்கிறதுல இருந்தே என்னோட ஸ்பீச்சை வந்து நான் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. உண்மையிலேயே இப்போ நம்ம வந்து இந்த காமன் ஏரால பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலி நமக்கெல்லாம் அங்க இருந்துதான் நம்மளோட சமகாலம் ஒரு ஒரு நம்ம விரிவா பார்க்கணும் அப்படின்னா அங்க இருந்துதான் தொடங்குது இல்லையா அந்த மாடர்ன் ஹிஸ்டரிங்கிறது. ஸோ அந்த காமன் ஏரால பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான தொல்குடி சமூகங்கள்ல நிறைய ஒடுக்குமுறைகள் இருந்திருக்கு. லைக் இனக்குழுக்களா இருக்கும்போது, வேட்டை சமூகங்களா இருக்கும் போதெல்லாம் இந்த ஸ்லேவரி அண்ட் ஆப்ரேஷன்ங்கிறது அவங்க வாழ்வியல் ரீதியா அதை அவங்க பண்ண வேண்டிய தேவை இருந்தது. அவ்வளோ சர்வைவல் அவங்க அவ்வளோ போராட வேண்டி இருந்தது. பட் நம்ம வந்து நாகரிக வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து நாம ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டிய ஒடுக்குமுறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கருப்பின மக்களோட ஒடுக்குமுறை தான். ஸோ அது 1500கள் ஆரம்பிச்சு ஒரு 800கள் வரைக்கும் வந்து அது ரொம்ப லீகலா இருக்கு. அந்த ஸ்லேவரி அண்ட் அந்த இன ஒடுக்குமுறை ரேசிசம்ங்கிறது வந்து ரொம்ப லீகலைஸ்டு ஃபார்ம்ல வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1900களுக்கு பிறகு வந்து அது இல்லீகல் ஆனா கூட அதுக்கான காரணமா வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஒண்ணு, பிளாக் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. நம்ம மார்ட்டின் லூதர் கிங் அப்புறம் நெல்சன் மண்டேலா இவங்களோட போராட்டங்கள் வந்து ரொம்ப வலுவா இருந்தது. அப்படி அவங்க என்ன சொல்லுவாங்க, கருப்பின மக்கள் ரொம்ப துணிச்சலா வந்து இனவெறிக்கு எதிராக முன்னினாங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு தெரியும் தான். ஆனா நாம இங்க ரொம்ப வலியுறுத்தி இந்த விசித்திர நிலையோட எங்க அது விசித்திர நிலை, சாதி எப்படி விசித்திர நிலை ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு கனெக்ஷன் எங்க வருது அப்படின்னா, கருப்பின மக்களோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு 60-70% இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ரெசிப்ரோகேஷன் நடக்கணும்ல. அந்த இவங்க இவ்வளவு நாள் பாடுபடுறாங்க,
சோ அதுக்கு நம்ம ஒரு ரெசிப்ரோகேட் பண்ணணுங்கிற அந்த ஒரு நிலைக்கு வந்து வெள்ளை சமூகம் வர்றது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு நிலைன்னு நான் நினைக்கிறேன். அங்கதான் வந்து மாற்றமே துவங்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 1700கள்ல கிறிஸ்டியன் அபாலிஷனிஸ்ட் வந்து அந்த அதாவது மத ரீதியாவே அவங்க வந்து ஸ்லேவரிய வந்து ஒரு 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 பாவ செயல், ஒரு சிம்பிள் ஆக்ட் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஸோ ஒயிட் ஆக்டிவிஸ்ட் வந்து ஸ்லேவரிய சேலஞ்ச் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க இங்க இந்த பக்கம் ஒரு ரெசிப்ரோகேஷனுமே இல்லைன்னா எப்படி இருக்கும்? அது எவ்வளவு பெரிய ஒரு அயற்சி, ஒரு டயர்ட்னஸ் கொடுக்கும் அவங்களுக்கு. சோ சின்ன சின்னதா தொடங்கி இந்த பக்கமும் வந்து அந்த ரெசிப்ரோகேஷன் வந்து வர ஆரம்பிக்குது. சோ ஒரு ஸ்லேவரிய வந்து ஒரு பப்ளிக் அக்செப்டன்ஸ் எல்லாம் வந்து அது ரொம்ப நார்மலைஸ் பண்ணி வச்சிருந்த ஒரு காலகட்டத்துல மாறி ஒரு மாரல் கொஸ்டினிங் வந்து அங்க தொடங்குது. இது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு வந்து இந்த சமூகம் வந்து அதை சேர்ந்து அதை கொஸ்டின் பண்ணுது. சோ நிறைய புக்ஸ் வருது, நிறைய பிலிம்ஸ் வருது, நிறைய போட்டோஸ் வந்து இது பப்ளிக் மீடியால வந்து சோ வர தொடங்குது. சோ இந்த மாதிரி வந்து எஸ்பெஷலி மீடியா வந்து இந்த என்ன சொல்றது, இந்த பிளாக்ஸோட சஃபரிங்க வந்து ஹியூமனைஸ் பண்றாங்க. சோ அதுதானே மீடியாவோட ரோல்ங்கிறது. எனி ஒரு இன்ஜஸ்டிஸ வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா கொஸ்டின் பண்றது இருக்குல்ல. சோ இது வந்து நடக்குது பேரலா வந்து இந்த சைடு வந்து நடக்க தொடங்குது. சோ அங்கதான் வந்து இந்த ஜெர்மனில, யூஎஸ்ல, சவுத் ஆப்பிரிக்கால சோ இந்த பப்ளிக் அக்னாலஜ்மெண்ட், அந்த நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம், அந்த ராங் டூயிங் நடந்துருச்சு, நாம அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடம் வருது. ஓகே, ஸ்டில் வந்து ஸ்லேவரி வந்து சவுத் ஸ்டில் எக்ஸிஸ்ட் அப்படின்னா கூட அந்த ஃபார்ம்ல இல்ல. அதோட தன்மை வந்து ரொம்ப மாறி இருக்கு அப்படிங்கறது தான் வந்து நம்ம சொல்லணும். சோ இதுல வந்து ரெண்டாவது, இப்போ நீங்க எல்லாருக்குமே தெரியும், உலக வரலாறு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும், இரண்டாவது பெரிய மனித பேரவலம் இந்த உலகத்துல நடந்தது அப்படின்னா அது ஜெர்மனில அந்த ஹோலோகாஸ்ட் இதுதான். ஸோ 1933ல இருந்து அதோட என்ன சொல்றது, இப்ப பிளாக் ஏதாவது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு 700 இயர்ஸ் அந்த ஆப்ரேஷன் இருந்தது, லீகல் ஃபார்ம்லயே இருந்தது, ஒரு 400-500 இயர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட ஜெர்மனில நடந்தது வந்து ரொம்ப குறுகிய காலகட்டம் தான். ஹிட்லரோட ரிஜிம்ல நடந்தது. ஸோ 1933 to 1945 தான். அது வந்து ஒரு 10 இயர்ஸ் கூட இல்லை, ஆக்சுவலி ஒரு 8 இயர்ஸ் தான். ஆனா வேர்ல்ட் வார் 2க்கு அப்புறம் நடந்த ஆனா அதோட இம்பாக்ட் இருக்குல்ல, அது ரொம்ப இன்னைக்கு மனித பேரவலம்னு சொன்னாலே நீங்க இந்த பிளாக் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நம்ம 2வது இடத்துல நிறுத்த வேண்டிய அளவுக்கான ஒரு ஒரு கொடூரமான, அதாவது மனித மனம் சிந்திக்க முடியாத அளவுக்கான ஒரு கொடூரத்தை வந்து ஜெர்மானியர்கள், நாசிக்கள் வந்து நிகழ்த்தினாங்க. ஆனா அந்த வேர்ல்ட் வார் 2க்கு அப்புறம் வந்து நடந்த மாற்றம் இருக்குல்ல, அது ரொம்ப அதாவது அன்பிலீவபிள். அது உண்மையிலேயே அப்கோர்ஸ் வந்து யூகே, யுஎஸ், சோவியத் யூனியன் மாதிரியான நாடுகள் வந்து அந்த மாற்றத்துக்கான முன்னெடுப்புகளை செய்திருந்தா கூட அந்த ஜெர்மானியர்கள் வந்து அந்த மாற்றத்துக்கு அந்த சமூகம் தயாரா இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதுக்கு என்ன அவங்க முயற்சிகள் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜெர்மனி சரண்டர் ஆகுது. அவங்க லீடர்ஸ் வந்து நிறைய பேர் அப்கோர்ஸ் அந்த வார்ல வந்து செத்து போயிடுறாங்க. ஸோ அந்த ரெஜிம் முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் ஒரு நேர்மையான ட்ரையல்ஸ் நடத்துறாங்கல்ல, அந்த ட்ரையல்ஸ்ல வந்து டாப் நாசி லீடர்ஸ் வந்து அவங்க மேல விசாரணை நடக்குது. அவங்க கைது செய்யப்பட்டு சிறையில வந்து அடைக்கப்படுறாங்க. அவங்களோட வார் கிரைம்ஸ் அண்ட் ஒரு என்ன சொல்றது, கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் ஹியூமனிட்டி. ஸோ இதுக்கு வந்து அவங்க வந்து கைது செய்யப்படுறாங்க, தண்டனைகளை வந்து அனுபவிக்கிறாங்க. ஸோ ஒரு நேர்மையான ஒரு ட்ரையல் வந்து நடக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்ன நடந்திருக்கு ஹோலோகாஸ்ட்ல அப்படிங்கிற ஒரு அந்த கொடூரத்தை வந்து உலகம் பார்க்க முடிஞ்சுது, மூடி மறைக்கல. ஓகே, இது இப்போ அது நம்ம அப்புறம் பேசுவோம். பட் இந்த பாயிண்ட் எல்லாமே எங்க நம்ம கம்பேர் பண்ண வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன்.
அந்த உலகத்துக்கு வந்து தெரிய வந்தது ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து ஆஹ் ஆஹ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு லீகல் அண்ட் மாரல் கண்டம்னேஷன் வந்து உலக சமூகங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது ரொம்ப நேர்மை, இது எல்லாமே நேர்மையா நடந்தது. சோ அந்த நெருக்கடி இருக்குல்ல, அந்த நெருக்கடி வந்து ஜெர்மானியர்களை ஒரு விரைவான ஒரு மாற்றத்துக்கு உட்படுத்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுல நான் ரொம்ப எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த விஷயம் வந்து அந்த சமூகம் தன்னை நேர் செய்து கொள்வதற்கு எடுத்த முக்கியமான ஒரு என்ன சொல்ற முன்னெடுப்பு ஒரு அப்படி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரீ எஜுகேஷன் அண்ட் டீநாசிபிகேஷன். ரீ எஜுகேஷன்னா அது வந்து அகடமிக் இது கிடையாது. ஆக்சுவலி நீங்க வந்து ஒரு சொசைட்டியா அவங்க வந்து நாம ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், அந்த தப்புல இருந்து எப்படி மீண்டு வர்றது, அந்த அது எப்படி வந்து இப்போ யூத இன வெறுப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு தலைமுறையோட சிந்தனைக்குள்ள அவங்களோட ஜெனட்டிக்ஸ்ல விதைக்கப்பட்டிருக்குல்ல, அது எப்படி நம்ம பியூரிஃபை பண்றது, எப்படி கிளீன் பண்றது அப்படிங்கிறது தான் அவங்க முன்னெடுத்த ஒரு அந்த ரீ எஜுகேஷன்ல அவங்க பண்ணின முக்கியமான விஷயம். சோ அந்த தன்னை நாஜி நீக்கம் செய்து கொள்ளுதல் இருக்குல்ல, அந்த டீநாசிபிகேஷன்ங்கிற வார்த்தை வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எப்படி அவங்க அத நீங்க வந்து உங்களை எது வந்து நீங்க ரொம்ப பெருமையா இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, நாம ரொம்ப உயர்ந்தவர்கள் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்ததை அதை உங்களோட மரபணுக்கள்ல இருந்து, உங்களோட மூளையில இருந்து, உங்களோட சிந்தனையில இருந்து நீக்கம் செய்யறது இருக்குல்ல. சோ அந்த ப்ராசஸ ஒரு ஒரு சமூகம் ரொம்ப குறுகிய காலத்துல எடுத்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வியப்புக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்றது. இத முன்னெடுத்தவங்க வந்து வெளி சமூகங்களா இருந்தா கூட ஐரோப்பா, அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் அலைஸ் அவங்க எடுத்திருந்தா கூட, அவங்க நிறைய திட்டங்கள் கொண்டா கூட வேற வழியும் இல்ல ஜெர்மானியர்களுக்கு. பட் அவங்க அதுக்கு ரெசிஸ்டும் பண்ணல, ரொம்ப ஷேமா ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா அந்த நிறைய பப்ளிக்குக்கே எப்ப தெரிய வந்தது அப்படின்னா அந்த ஹோலோகாஸ்ட் அந்த நடந்த இடங்களோட அந்த அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ் எல்லாம் இவங்க பாக்குறாங்க பப்ளிக். அப்பதான் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்குங்கிறது உண்மையிலேயே பப்ளிக்கே தெரியல. அது தெரிய வந்தப்போ அவங்க ரொம்ப ரொம்ப அவமானகரமா, ரொம்ப மோசமா தன்னை பத்தின ஒரு கில்ட் அவங்களுக்கு வந்து நம்ம எப்படிப்பட்ட சமூகமா இருந்திருக்கோம் அப்படிங்கிற கில்ட் வந்து வருது. சோ இந்த ரீ எஜுகேஷன் ப்ராசஸ்ல நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நாசி சிம்பிள்ஸ் அதை பத்தி வந்த புக்ஸ், அப்புறம் அந்த ப்ரொபகேண்டாவுக்கு யூஸ் பண்ண எல்லாத்தையுமே அவங்க வந்து ரிமூவ் பண்றாங்க. அப்படித்தானே ஆரம்பிக்க முடியும். நாம நம்மளோட என்ன சொல்றது, நம்மளோட ஒடுக்குமுறைக்கான எல்லா வடிவங்களையும் நம்ம பெருமையா ஒரு பக்கம் வச்சுக்கிட்டே நீங்க அதை செய்ய முடியாது, அந்த தடமே இருக்கக்கூடாது வரலாற்றுல அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. சோ அது சம்பந்தப்பட்ட இன்னொரு மனுஷங்களை ஒடுக்குற இல்ல நம்மள நாமே பெருமையா நினைச்சுக்கிற அந்த டிஸ்கிரிமினேஷனோட அதை நிலைநிறுத்துற என்ன பொருட்கள் இருந்தாலும் அதை வந்து ரிமூவ் பண்ற ஒரு ப்ராசஸ்க்குள்ள போறாங்க. சோ அப்புறம் நாசி பார்ட்டிஸ் வந்து பேன் பண்ணப்படுது. முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்கூல் அந்த ரீ எஜுகேஷன்ல ஸ்கூல்ஸ வந்து ரீஃபார்ம் பண்றாங்க. அது என்னன்னா ஒரு ஜெனரேஷன், அந்த பர்டிகுலர் ஜெனரேஷனுக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ வந்து டீச் பண்றத ஒரு முதல் பிரைமரி ரிஃபர்மேஷன் டூலா எடுக்கிறாங்க, முன்னெடுக்கிறாங்க. சோ இதுல வந்து முக்கியமா சிவிக்ஸ் வந்து முக்கியமான ஒரு எஜுகேஷன். அது வந்து அதிக அளவுல டீச் பண்றது, இந்த ஹிஸ்டரி வந்து அது ஒரு கீ டூலா வந்து அந்த எஜுகேஷனை வந்து முன்னெடுக்கிறாங்க. இதன் மூலமா என்ன நடக்குதுன்னா, நீங்க பள்ளி மாணவர்கள் மத்தியில அந்த அது வரைக்கும் விதைக்கப்பட்ட அந்த பப்ளிக் நீங்க வந்து அடல்ட் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை, பெரியவர்கள் இந்த அது தெரியுதோ அவங்களுக்கு தெரியலையோ அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணல. அவங்க முக்கியமா நான் இப்ப சமீபத்துல பேசின அந்த ஆணவ கொலை தொடர்பான கூட்டத்துல கூட நான் சொல்லியிருப்பேன், ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம்ல பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் 3 பேரையும் நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு ஸ்கூல், அப்கோர்ஸ் அங்க அவங்க 3 பேரும் சந்திக்கிற இடம் வந்து அதுதானே. சோ அந்த இடத்த போக்கஸ் பண்ணி நம்ம மாற்றத்துக்கு வேலை செய்யணும் அப்படின்னு நான் எங்க இருந்து எடுத்தேன்னா, இந்த டீநாசிபிகேஷன் ரீ எஜுகேஷன் ஜெர்மனில பண்ணப்பட்டதுலதான். ஏன்னா அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. நியூ ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல
நீங்க வந்து இந்த 3 பேரையும் மையப்படுத்தி ஒரு 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 கிளென்சிங், ஆக்சுவலி அது கிளென்சிங் தான், உங்களை மைண்டை வந்து அவங்க கிளென்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ அதோட எஃபெக்ட்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னா, நீங்க வந்து 1960ஸ்ல அவங்க இமீடியட்டா தொடங்கிடுச்சுன்னா 1945க்கு அப்புறம் இந்த இந்த விஷயங்கள் இமீடியட்டா தொடங்க 1960ஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த யங்கர் ஜெனரேஷன் வந்து அவங்களோட பேரண்ட்ஸே கொஸ்டின் பண்றாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க, நீங்க எப்படி இதுல பார்ட்டா இருந்தீங்க, இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்ததுக்கு, இவ்வளவு கொடூரமா நீங்க நடந்திருக்கும் போது நீங்க ஏன் இதை கொஸ்டின் பண்ணல அப்படிங்கிறத இவங்க தங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் பேரண்ட்ஸையும் பார்த்து இந்த யங்கர் ஜெனரேஷன் கொஸ்டின் பண்றாங்க. ஸோ அதுக்கு வந்து முக்கியமா இது அந்த மியூசியம்ஸ், ஃபிலிம்ஸ், மெமோரியல்ஸ், அப்புறம் ஸ்கூல் கரிக்குலம், இதெல்லாம் தான் அதுக்கு ஒரு முக்கிய டூலா இருந்தது. ஹோலோகாஸ்ட ஒரு அட்ரஸ் பண்ற ஒரு வெளிப்படையா, இப்ப நம்ம மூடி மூடி மறைக்க கூடாது இல்ல, நாம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தப்பு நடந்திருக்குங்கிறத அட்ரஸ் பண்ணா மட்டும்தான் நாங்க சேஞ்சுக்கான விஷயத்த நம்ம கொண்டு வர முடியும். ஆனா இங்க இவங்க வந்து ஓப்பன்லி வந்து ஹோலோகாஸ்ட வந்து அட்ரஸ் பண்ண, வெளிப்படையா நாம இதுதான் பண்ணிட்டோம், இவ்வளவு மோசமா தான் நம்ம நடந்துட்டோம், பட் அதை வந்து நாம சரி பண்ணணும்னு அவங்க முன்னெடுத்த ஒரு விஷயம்தான் ஜெர்மனிய வந்து என்ன சொல்றது, ஒரு உலக அளவிலேயே வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் செல்ஃப் கிரிட்டிக்கல் சொசைட்டியா மாத்துச்சு. அது ரொம்ப முக்கியமான ஒரு மனித சமூகத்துக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஆன்டி ரெசிஸ்ட் அண்ட் செல்ஃப் கிரிட்டிக்கல் சொசைட்டி சேம் தான். அது மாடர்ன் வேர்ல்டுல வந்து நீங்க எல்லா இடத்துலயுமே 2 மனிதர்கள் இருந்தாலே நீங்க அங்க ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். பட் இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஏற்றத்தாழ்வு வந்து எங்கேயுமே இல்லை. அது அவங்க ஹோலோகாஸ்ட் பீரியட்ல நடந்த விஷயங்கள் அப்படியே தடயமே இல்லாம அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுதான் வந்து நிலை. ஓகே, இப்போ இந்த சாதியின் விசித்திர நிலை அப்படிங்கறத வந்து நான் இங்க இருந்துதான் இந்த 2 உதாரணங்கள்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து சாதியோட உருவாக்கம் வந்து ஒரு 2500 வருஷம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஒரு 2500 இயர்ஸா அது சர்வைவ் ஆகி வருது. ரொம்ப சில ஆட்சிகள்ல தான், அதாவது லைக் அசோகரோட ஆட்சி காலத்துல அது பௌத்தத்தோட பரவலாக்கம், அவரோட என்ன சொல்றது அந்த ஆட்சி காலத்துல அது கொஞ்சம் தன்னோட தன்மையை இழந்து மறைச்சு இருந்தது அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு பீரியட் மட்டும்தான். பட் ஒரு ஒரு மனித குல பேரவலம் வந்து இவ்வளவு நீண்ட நெடிய காலம் அதோட தன்மையை, அதாவது கொஞ்சம் அதோட அதோட தன்மை வந்து கொஞ்சம் மட்டுப்படும், அப்புறம் மீண்டும் வந்து உக்கிரமாகும். அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா உடனே வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பூதாகரமா ஆகுறது இருக்குல்ல. சோ அதுதான் ரொம்ப விசித்திரமான நிலை. ஒரு எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டதுதான் ஒரு உலக ஒரு, அதுதானே இயற்கையோட நியதி. ஆனா அந்த இயற்கையோட நியதியவே இந்த சாதி எப்படி உடைச்சிட்டு சேம் அதே தீவிர தன்மையோட எப்படி சர்வைவ் ஆகுது அப்படிங்கறதுதான் எனக்கு ரொம்ப விசித்திரமா படுற விஷயம். ஏன்னா நீங்க இந்தியால எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மன்னராட்சியில நம்ம இருந்திருக்கோம், காலனி ஆதிக்கத்துல இருந்திருக்கோம், அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைக்குது, கான்ஸ்டிடியூஷன் வருது, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சட்டங்கள் கொண்டு வரப்படுது, சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் வந்துருச்சு. ஆனாலும் இந்த இந்த நீண்ட நெடிய ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வந்து அது எப்படி தப்பி பொழைச்சிருக்கு அதே ஃபார்ம்ல. இப்ப நீங்க வந்து என்ன சொல்றது, அந்த ஒரு ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு சமூகத்துல நடந்த முன்னெடுக்கப்பட்ட அதே மாதிரியான தீண்டாமை முறைகள் இன்னைக்கும் இருக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம எல்லாருமே படிச்சவங்க எப்படி அதே மாதிரியான ஒரு இதை பண்ண முடியும்? இதுல இது ஒரு விசித்திரம். அதோட தன்மை மாறாமலே அது இவ்வளவு ஆண்டு காலம் அது சர்வைவ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு வகையான விசித்திரம். இன்னொரு பக்கம் இப்போ நம்ம இந்த 2 சமூகங்கள்லயும் நடந்த அந்த ரெசிப்ரோகேஷன் இருக்குல்ல, ஒரு நாகரீகம் அடைய அடைய நாம வந்து இந்த மனித சமூகம் தங்களோட என்ன சொல்றது மனதை பண்படுத்தணும், தன்னோட சக மனிதர் மேல ஒரு ஒரு கூட்டு வாழ்வுக்கான ஒரு பண்பு நிலையை வந்து வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஹியூமனிட்டியோட பேஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு
ஒரு விஷயத்தை வந்து ஒரு பண்பட்ட ஒரு ஒரு சிவிலைஸ்டு மனப்போக்கை வந்து இந்த இந்திய சமூகம் வந்து ஏன் முன்னெடுக்கல அப்படிங்கிறது ஒரு ஒரு உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஒரு அனலைஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம், ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஒரு ஒடுக்கப்படுகிறவர்கள் ஒரு 70% எஃபர்ட் போடுறாங்க, அவங்க சைட்ல அது 100% தான். பட் ஓவராலா பார்க்கும்போது இவங்க ஒரு எஃபர்ட் போடுறாங்க அப்படின்னா அதை வந்து ரெசிப்ரோகேஷனே இல்ல, இந்த பக்கம் வந்து எதுவுமே நடக்கல. இவங்க வந்து திருப்பி திருப்பி நாங்க பண்றதுதான் கரெக்ட் கரெக்ட், இதுதான் எங்களோட கல்ச்சர், இதுதான் எங்களோட பண்பாட்டு, இதுதான் வந்து வந்து நமக்கு கடவுள். அந்த சமூகமும் மத அடிப்படையிலான சமூகம் தான், கிறிஸ்துவ சமூகம் தான். ஆனா அது எப்படி அதை மீண்டு அதுல இருந்து வெளியில வருது, எங்க வந்து அதை தாண்டி சக மனிதர்களை நாம ஒடுக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலைக்கு அவங்க எப்படி வராங்க? ஆனா இந்திய சமூகம் எப்படி வந்து பார்ப்பனிய ஆதிக்கம் அந்த அது துவங்கப்பட்ட காலத்தில் எப்படி இருந்ததோ சின்ன சின்ன விஷயங்களை தான் நாம விட்டுருக்கோம். லைக் இப்ப சத்தி மாதிரியான விஷயங்களே நாம விட்டுருக்கோம். அதுக்கு வந்து நிறைய போராட்டங்கள் நடந்தது. அந்த ஈவன் பிரிட்டிஷ் வந்து அதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டாங்க, அந்த சத்தி மாதிரியான விஷயங்களை வந்து ஒழிக்கிறதுக்காக. ஒன்னு ரெண்டு விஷயம் தான் நீங்க இதை சொல்லவே முடியும். இந்த சாதிய என்ன சொல்றது, இந்த நடைமுறைகள்ல ஒன்னு ரெண்டு இன்னைக்கு இல்லாம இருக்கு அப்படிங்கறது இந்த சத்தி ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து அதையும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, முக்கியமா அது அந்த காலத்துல பார்ப்பன பெண்களுக்கு தான் அது நடந்தது. பிற சமூகங்கள்ல ஒப்பிடும்போது அது பார்ப்பன பெண்கள். ஸோ அந்த பார்ப்பன பெண்களை நீங்க திருப்பி திருப்பி எரித்து கொண்டுகிட்டே இருந்தா அவங்க பாப்புலேஷன் ஏற்கனவே வீக்கா இருக்கு. ஸோ அந்த ஒரு இடத்துலதான் வந்து அவங்க அந்த அந்த கொடூரத்தை வந்து கைவிட தொடங்குறாங்க. ஸோ இந்த பக்கம் ஒரு ரெசிப்ரோகேஷன் நடக்கவே இல்லை அப்படிங்கறதுதான் வந்து இந்த அது எப்படின்னே தெரியல. இந்திய சமூகம் கொஞ்சம் கூட பண்படாம இந்த காலத்திலயும் அவங்க வந்து இது எங்களோட கல்ச்சர், எங்களோட இப்படிதான் நாங்க வாழ்வோம், இதுதான் எங்களோட பெருமை, முன்ன அடிக்கிறது தான் என் பெருமை அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நீங்க உங்களோட நம்ம ஒரு ஜனநாயக சமூகமானதோ நம்மளை ஒரு அரசமைப்பு சட்டம் ஆள்வதோ எவ்வளவு சட்டங்கள் இருப்பதோ எதுவுமே அவங்கள நேர் செய்யல. அவங்களுக்கு அந்த கல்ச்சுரல் ஃபீடு இருக்குல்ல, அது ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் தவறாம கொடுக்கப்படுது. அது எங்க எங்க நடக்குது அப்படின்னா, அவங்க வெளியில வந்தெல்லாம் இதை கத்துக்கல. சோ இந்த குடும்பங்களே இதை சொல்லி கொடுக்குது. இந்த குடும்ப அமைப்புக்குள்ள அந்த சாதிய சமூகங்கள் வந்து ஒரு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் அதை ஃபீட் பண்ணுது. சோ அவங்களோட என்ன சொல்றது, என்ன கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு 7 வயசுக்குள்ள நடக்கிற ஒரு கண்டிஷன். என்ன சொல்றது, ஒரு ஒரு அறிவாற்றல் வளரும்ல, ஒரு 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 காக்னிஷன் நடக்கும் போதே அந்த கரப்ஷன் அவங்க ஃபீட் பண்றாங்க அப்படிங்கிறது இது இப்ப இல்ல, இவ்வளவு வருஷமா எப்படி அதை அவங்க செய்யறாங்க. அப்புறம் இவ்வளவு முன்னேறி இவ்வளவு வளர்ச்சி அடைந்த ஒரு காலகட்டத்துல எப்படி அது நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசித்திரமான விஷயம் அப்படின்றதுதான். சோ இப்போ இவ்வளவு நேரம் நம்ம இந்த ரெண்டு சமூகங்கள்லயும் பார்த்த எந்த முன்னெடுப்புகளுமே வந்து இது வரைக்கும் சாதிக்கு எதிரா போராடிக்கிட்டு வர்றவங்க யாரா இருக்காங்க அப்படின்னா தலித் மக்கள் தான், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பட்டியல் பழங்குடி மற்றும் பட்டியல் சாதி மக்கள் தான் வந்து தொடர்ச்சியா ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நீங்க இந்த சைடு ஏன் பார்ப்பன சமூகத்துல இருந்து பார்ப்பனர்கள்ல இருந்து ஒரு சாதி எதிர்ப்பு தலைவர் கூட உருவாகல, ஒரு சாதி எதிர்ப்பு இயக்கம் கூட உருவாகல. இவ்வளோ சொல்றாங்க, இவ்வளோ ரெசிஸ்ட் பண்றாங்க, பார்ப்பனியத்தை இவ்வளவு பார்ப்பனியம் இவ்வளவு அம்பேத்கராலும் பெரியாராலும் வந்து தோலுரிக்கப்பட்டிருக்குல்ல. அந்த சமூகம் ஏன் ஒரு முன்னெடுப்பு கொஞ்சம் கூட ஏன் மாறி வரல? சோ மற்ற சமூகங்கள் எல்லாம் போல செய்தல் தான். சோ அத பார்ப்பனர்கள்ல இருந்து வராததுனால நீங்க ஓபிசில இருந்தும் வந்து நீங்க ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய உங்கதான் வந்து இதோட சாதிக்கு எதிராக வேலை செய்ய வந்திருக்காங்க. மற்றபடி நடக்கிற எல்லா போராட்டங்களும் யாரு ஒடுக்கப்படுகிறார்களோ, யாருக்கிட்ட காசு இல்லையோ, யாருக்கிட்ட படிப்பறிவு இல்லையோ, ரொம்ப லேட்டா வந்ததோ, சோ இவங்கதான் வந்து இன்னுமே கூட சாதிக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நம்மளோட ஒரு பெரிய சேலஞ்சா இன்னைக்கு இருக்கு அப்படி இருக்கு. ஓகே, இப்போ இந்த எதுவுமே மாறல சாதியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் சாதிங்கிறது ஒரு கிரேடட் இன்இக்வாலிட்டி தான், ஒரு படிநிலைப்படுத்தப்பட்ட சமத்துவமின்மை அப்படிங்கிறது. இப்போ 6000 சாதிகள் இருக்கு. நாம வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறம்
நாம வந்து பிசி, எஃப்சி ஜெனரல் கேட்டகரி, ஓபிசி, எஸ்சி எஸ்டி அப்படிங்கிற அந்த வகைமைக்குள்ள ஒரு ஒரு பஞ்ச் ஆஃப் காஸ்ட் வந்து உள்ள கொண்டு வரோம். அவங்களோட ஆபரேஷன் லெவலை பொறுத்து நம்ம அப்படி வகைப்படுத்தி இருக்கோம். ஆனா 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவுல தங்களை யாரும் பிசின்னு உணர்றது இல்லை, தங்களை யாரும் வந்து எஸ்சி எஸ்டிஸ் தான் உணர்றது இல்லை. ஓகே, எல்லா சமூகங்களுமே தங்களை ஒரு சாதியா தான் உணர்றாங்க. அப்படிதான் இங்க கட்டமைக்கப்பட்டது. 6000 சாதிகளும் தங்களை ஒரு தனி சாதியா தான் தங்களை நினைச்சுக்கிறாங்க. தங்களுக்கு மேல இவ்வளவு சாதிகள் இருக்கு, தங்களுக்கு கீழே இவ்வளவு சாதிகள் இருக்கு அப்படிங்கறத நான் எந்த சாதியையும் இதுக்கு விதிவிலக்கா சொல்லல. ஈவன் பட்டியல் சமூகங்கள்ல கூட மேல இருக்கிற சாதிகள் மேலையும், அடுக்குல கீழே இருக்க சாதிகள் கீழே இருக்கணுங்கிற மைண்ட் செட் இருக்குல்ல, அந்த மைண்ட் செட் வந்து மாற்றவே படல. குறைஞ்சபட்சம் தங்களை ஒரு பிசியா ஒருங்கிணைச்சுக்கிறது, தங்களை வந்து ஒரு எஸ்சி எஸ்டியா ஒருங்கிணைச்சுக்கிற ஒரு அந்த சேஞ்ச் கூட இந்த சமூகத்துல நடக்கல. அப்படிங்கறத வச்சுதான் அந்த கிரேடட் இன்இக்வாலிட்டி, ஈவன் சப்காஸ்ட், நீங்க பிசிக்குள்ள ஒரு ஒரு சப்காஸ்டுக்குள்ள இருக்கிற அடுக்கு கூட அந்த அந்த இடத்துலதான் இருக்கணும். நீங்க மேல கீழே நீங்க சப்காஸ்டுக்குள்ள நீங்க பொண்ணு நீங்க லவ் பண்ணக்கூடாது, அது கூட அவங்களுக்கு பிரச்சனை, அது கூட அவங்க ஆணவ கொலையில முடியுது. சோ இந்த அளவுக்கு வந்து அப்படி எப்படி அந்த காலத்துல விதைக்கப்பட்டதோ அது எப்படி அதே மாதிரி தன்மையோட இன்னைக்கும் இருக்கு அப்படின்றது. ரெண்டாவது, சாதியோட தீண்டாமை முறைகள் நான் முதல்ல சொன்ன மாதிரி அது ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கு. நீங்க என்னெல்லாம் வந்து தீண்டாமை முறைகள் அந்த காலத்துல இருந்தது அப்படின்னு சொல்றோமோ அது எல்லாமே இன்னைக்கும் இருக்கு. அதேதான் அந்த தீண்டாமைகள் கேள்விக்குட்படுத்தப்படும் போதோ, மக்கள் அதுக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்கள் போராடும் போதோ நீங்க அட்ராசிட்டிஸ் நடக்கிறது, அந்த அட்ராசிட்டி ஃபார்ம்ஸ் வந்து அப்படியே இருக்கு. ஸோ எதுவுமே வந்து இங்க மாறல. அந்த கிரேடட் இன்இக்வாலிட்டிங்கிறது எப்படி வந்து ஒரு அப்ப கல்வி இங்க நம்ம வந்து இவ்வளோ நம்ம படித்து முன்னேறிய சமூகம்னு நாம நினைக்கிறோம். ஆனா ஒரு ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் படிச்சிருந்தாலும், ஒருத்தர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் கூலி வேலை செஞ்சாலும் அந்த அவங்க தன்னை விட இந்த பக்கம் இருக்கிறவங்க, இந்த கூலி வேலை செய்கிறவர் தலித்தை விடவும் தாம் உயர்ந்தவர்னு எப்படி நினைக்கிறாரு இந்த காலத்திலயும். அப்படி ஒரு அப்போ பொருளாதாரம் இங்க ஒரு ரோலே பிளே பண்ணல அப்படிங்கிறது, அந்த விஷயமும் இங்க மாற்றப்படவே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சுர்ஜித்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சுர்ஜித் வந்து எந்த பட்டப்படிப்பை கூட முடிக்கல. கவின் மர்டர் கேஸ் சுஜித் பட்டப்படிப்பை முடிக்கல, எந்த ஒரு உருப்படியான எந்த வேலைக்குமே அவன் போகல. ஆனா அவன் தன்னை பெரியவனா நினைக்கிறான். ஒரு டிசிஎஸ்ல ஒர்க் பண்ற இன்ஜினியரிங் கோல்டு மெடலிஸ்டா இருக்கிற ஒரு டீசெண்டா ஒரு சம்பாதிக்கிற ஒரு பையன் தன்னோட அக்காவுக்கு தகுதி அற்றவன் அவன் நினைக்கிறான்ல. இது இந்த இப்போ வந்து இந்த டாமினன்ட் காஸ்ட் தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, டாமினன்ட் காஸ்ட்ல இருக்கிற பசங்க வந்து தங்களுக்கு இந்தியா முழுக்க அதுதான், பட் தங்களுக்கு எந்த தகுதியுமே தேவையில்லை. கல்வி வந்து தமக்கு ஒரு தகுதியை கொடுக்கறது இல்ல. ஒரு ஒரு உழைக்கணும், ஒரு திறமையை வளர்த்துக்கணும், நாம வந்து நல்ல நிலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தேவையே இல்லை. ஏன்னா எல்லாமே எனக்கு சாதி கொடுத்து, நான் பிறந்த உடனேயே நீ பெரிய ஆளுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க. சோ அதனால நான் தனியா ஒரு பெரிய ஆள் ஆகுறதுக்கு ஒரு எஃபர்ட்டே போட வேணாம். நான் வந்து மீசையை முறுக்கிட்டு அருவா வெட்டுட்டு நான் சுத்தினா போதும், நான் பெரிய ஆள் தான். நான் கண்காணிப்பேன் என்னோட சாதிக்கு ஏதாவது ஒரு சின்ன இது வருதா, களங்கம் வருதா, இப்பதான் அந்த விதிமுறை மீறப்படுதா, நான் கண்காணிப்பேன். ஒரு காவலன் மாதிரி நான் பாத்துக்கிட்டு இருப்பேன். இதுவே போதும் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு வந்து எப்பவுமே இருந்திருக்கு, இப்போ இன்னும் தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சமீபத்துல வந்து இந்த தீரன் சின்னமலை குரு பூஜை வந்து நடந்தது. நீங்க தேவர் ஜெயந்தியில ஆரம்பிச்சு இந்த தீரன் சின்னமலை குரு பூஜையில எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இளைஞர்கள், எவ்வளவு சின்ன பசங்க, உண்மையிலேயே அடலசன்ட் ஏஜ்ல அவ்வளவு சின்ன பசங்க வந்து தாங்கள் ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு செயலை செய்யறது மாதிரியும், ஒரு பெருமைக்குரிய இடத்துல இருக்கிற மாதிரி எப்படி நினைக்கிறாங்க. அவங்க என்ன சாதிச்சாங்க வாழ்க்கையில அவ்வளவு நீங்க அப்படி தங்களை கேரி பண்றதுக்கு அப்படின்றது தெரியல. சோ இதுதான் இந்த கிரேடட் இன்இக்வாலிட்டிங்கிற கான்செப்ட வந்து லைக் இப்ப டிவிஷன் ஆஃப் லேபரர்ஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது எப்படி இந்த காலத்துல வரைக்கும் அது சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிறது. சோ இங்க இருந்து நம்ம இதுதான் இப்படிதான் வந்து இன்னைக்கும் நிலைமை இருக்கு, இப்படிதான் காஸ்ட் சர்வை ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதோட நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போலாம்.
இப்ப கான்ஸ்டியூஷனை சப்மிட் பண்ணிட்டு அம்பேத்கர் ஆற்றின உரையில வந்து நமக்கு வி ஆர் என்ட்ரிங் இன்டு தி லைஃப் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் சொல்றாரு. ரொம்ப முரண். அது அது எவ்வளோ ஒரு என்ன சொல்றது, ஒரு உழுக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். அது இன்னைக்கும் வந்துதான் நிலையா இருக்கு நமக்கு. நாம் முரண்பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள போறோம். நம்மளோட லைஃப்ல, நம்மளோட பொலிட்டிக்கல் லைஃப்ல வந்து டெமோக்ரஸி இருக்கும், பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல வந்து டெமோக்ரஸி இருக்கும். பட் சமூக நிலையில நமக்கு வந்து ஜனநாயகம் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த உரை ரொம்ப முக்கியமான ஒரு உரை. அது குறிப்பா இந்த வரிகள் இருக்குல்ல, அது ரொம்ப வழி தரக்கூடியது ஆக்சுவலி. அதேதான் வந்து இங்க நடந்திருக்கு. நாம வந்து ஆஹ் நமக்கு எல்லாம் இருக்கு, சட்ட ரீதியா வந்து நமக்கு எல்லாமே இருக்கு. நம்ம வந்து 1947 வந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்குது. 1950 வந்து மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறந்த இடம் ஆகியவற்றின் அடிப்படையிலான பாகுபாடுகளை நாம வந்து புறம் தள்ளி இந்திய குடிமக்கள் அனைவரும் சமம் என்று சொல்லும் அரசமைப்பு சட்டம் வந்து அமலுக்கு வருது. அப்புறம் ஒரு மனிதன் ஒரு மதிப்பு என்ற வாக்குரிமை வந்து நமக்கு கிடைக்குது. கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் நமக்கு அதன் அடிப்படையில பிரதிநிதித்துவம் கிடைக்கிறது. 1955, 56 இந்து தனி சட்டங்கள் வந்து உருவாகுது. அதன் அடிப்படையில வந்து பெண்களுக்கு சொத்துரிமை, திருமண உரிமை, விவாகரத்து உரிமை எல்லாமே பெண்களுக்கான அடிப்படை உரிமைகள் எல்லாமே நிலைநிறுத்தப்படுது. 1955 வந்து தீண்டாமை ஒழிப்பு, அதாவது சிவில் உரிமை சட்டங்கள் வந்து நமக்கு பாதுகாப்பு சட்டங்கள் வந்து வருது. 1957 வந்து பாபா சாஹிப் கௌதம் தழுவுறாரு. இப்ப 1989 வன்கொடுமை தடுப்பு சட்டம் வருது. 90கள் அம்பேத்கர் நூற்றாண்டுக்கு பிறகு தலித் எழுச்சி நிகழுது. அதுல கலை, இலக்கியம், அரசியல் ஆகிய தளங்கள்ல வந்து பெரும் எழுச்சி, பெரும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பதிவாகுவீங்க. 1993 வந்து மனித கழிவை மனிதர் அகற்றும் சட்டம் வருது. 1998 வந்து மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் வருது. இப்ப வந்து நம்ம ஆணவ கொலைக்கு வந்து நம்ம சட்டம் கேட்டுட்டு இருக்கோம். என்ன வேணும் நமக்கு உண்மையிலேயே பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல? நமக்கு அரசமைப்பு சட்டமே என்ன கேட்டா போதுமானது. நீங்க அதுல இருக்க ஆர்டிகல் 14, 15 ஒரு நல்ல ஒரு பண்பட்ட சமூகமா, ஒரு நாகரீக சமூகமா இருந்தா நீங்க அந்த சட்டம் போதும். அதுவே போதுமானது. நீங்க நம்ம வந்து சட்டங்களை ஆட் பண்ணிட்டே போறோம். ஆனா அது என்னன்னா நம்மளோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல நமக்கான உரிமைகளை வலுப்படுத்துது. ஆனா நம்மளோட சமூகம் எப்படி இருக்கு? இந்த சமூகம் துளி கூட மாறல அப்படின்னா அந்த அந்த சட்டங்கள் எல்லாமே வெறும் காகிதங்கள், அந்த காகிதங்கள் எல்லாமே வெறும் குப்பைகள் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் மதிக்கிறான். யாருமே வந்து கான்ஸ்டியூஷனை மதிக்கிறதே இல்லை. அதை பத்தி கவலையே கிடையாது. கொலை செய்யறவன் சாதிக்காக கொலை செய்யறத வந்து பெருமையா நினைக்கிறாங்க. நீங்க வந்து அதுக்கப்புறம் அந்த பகுதியில வந்து அவன் ஹீரோ ஆயிடுறான். நான் வந்து என்னோட ஃபீல்டு ஒர்க்ல நான் வந்து இந்த கொலை செஞ்சுட்டு போற பசங்க இருக்காங்கல்ல, ஆதிக்க சமூகத்துல இருக்கிற பெண்கள் வந்து அந்த பசங்களுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆக்சுவலி. அந்த ஒரு கொலை செய்து விட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த பெண்கள் போட்டி போடுறாங்க ஆக்சுவலி. நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்க முடியும் சீரியஸாவே? சோ சமூக ஜனநாயகம் என்பது இங்க இன்னும் என்ன சொல்றது, ஒரு புதைகுழியில இருக்கு. அப்படி ஒரு கான்செப்டே இவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்ப நம்ம ஹானர் கில்லிங்ல ஒரு சாதி எப்படி நிலைநிறுத்தப்படுது அப்படின்னா, அம்பேத்கர் 1916 அந்த காஸ்ட் இன் இந்தியால வந்து சொல்றதுதான். நீங்க வந்து சாதி எண்டோகேமி சிஸ்டம் மூலமா தான் வந்து நிலைநிறுத்தப்படுது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஹானர் கில்லிங்ன்றத பத்தி நம்ம ரொம்ப கொந்தளிக்கிறோம், ரொம்ப அதை பத்தி பேசுறோம். இந்த வார்த்தை ரொம்ப பிரபலமா இருக்கு இந்தியர்கள் மத்தியில. இந்த ஹானர் கில்லிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப பாப்புலர் தான். ஆனா எண்டோகேமியை பத்தி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருப்போமா? 95% இந்தியர்கள் வந்து இந்த சாதியை நிலைநிறுத்துற சாதி திருமணங்களை தான் செய்யறாங்க. 95%. 5% இந்தியர்கள் தான் வந்து சாதி மறுப்பு திருமணத்துக்குள்ள போறாங்க. அதுலதான் இந்த மாதிரியான ஹானர் கில்லிங் கொடூரங்கள்லாம் நடக்குது. அப்ப இந்த 95% இந்தியர்கள் ஒரு ஏற்பாட்டு திருமணங்கள், அரேஞ்ச் மேரேஜ், அப்பமா பார்த்து வச்ச கல்யாணம் அப்படின்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதுக்கு ஒரு சின்ன ஒரு நெருக்கடி வர்றதுதான் ஹானர் கில்லிங். அந்த நெருக்கடியை கூட இவங்க நடக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கொலைகளை வந்து செய்யறாங்க.
ஆனா எந்த அமைப்புகளும் இந்த சாதி இந்தியாவில சுதந்திர இந்தியாவுல இந்த சாதிக்குள்ள நடக்கிற திருமணங்களை வந்து கேள்வியே கேட்கலையே. சோ அந்த எண்டோகாமி சிஸ்டம் தான் வந்து ஸ்ட்ராங்கா சாதியை நிலைநிறுத்துது. இப்போ நீங்க வந்து அண்டர் எஸ்டிமேட்டட் தான், நீங்க அண்டர் ரிப்போர்ட்டட் தான். நீங்க காஸ்ட் கில் ஹானர் கில்லிங் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்ப இந்த சமூக இந்த பசங்க வந்து இன்னும் இந்த யங்கர் ஜெனரேஷன் வந்து லவ் பண்ணாம இருக்காங்களா? இவ்வளவுதான், எங்கேயோ எப்பயோ 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ஹானர் கில்லிங் நடக்குது. அப்போ வந்து அவ்வளோவா இன்டர் காஸ்ட் காதல்களும் திருமணங்களும் நடக்கலையா அப்படின்னா, நமக்கு நிஜமாவே நம்ம யாரும் அதை பத்தி ஸ்டடியே பண்ணல. ஆக்சுவலி இந்தியன் சொசைட்டில வந்து இந்த இளைஞர்கள் எவ்வளவு பேர் வந்து கொஞ்சம் ஒரு முற்போக்கா வந்திருக்காங்க அப்படிங்கிற ரியாலிட்டி செக் நமக்கு இங்க நடக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ கவினோட டெத்துக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது வந்து சங்கரோட படுகொலை. சங்கரோட படுகொலைக்கு முன்னாடி வந்து சாரி கோகுல்ராஜுக்கு முன்னாடி சங்கருக்கு முன்னாடி இளவரசன். இதுதான் வந்து இந்த சமகாலத்துல இந்த பர்டிகுலர் இந்த 2-10 ஆண்டுகளுக்குள்ள நடந்த படுகொலைகள் நமக்கு ரொம்ப பிரபலமா இருந்தது. ஆனா இந்த ஒவ்வொரு படுகொலைக்கும் இடையில வந்து பல படுகொலைகள் நடக்குது அப்படிங்கிற ரியாலிட்டி தான். அதை யாருமே வந்து பேசுறது கிடையாது. நானே வந்து நிறைய இந்த ரொம்ப பிரபலமாகாத ஆணவ கொலைகள் வந்து நான் ரிப்போர்ட் பண்ணி இருந்திருக்கேன். லைக் இப்போ பிரவீன் ஒரு பையன் வந்து இங்க பள்ளிக்கரணை, சென்னைக்கு பக்கத்துல இருக்க பள்ளிக்கரணையில வந்து படுகொலை செய்யப்பட்டாரு. ஒரு வன்னியர் சமூக பெண்ணை வந்து திருமணம் பண்ணி அந்த பொண்ணோட அண்ணா அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த பையனை வெட்டி கொன்னுடுறாங்க. இதுல ரொம்ப துயரமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணும் பிப்ரவரியில இந்த பையன் வெட்டி கொல்லப்படுறாரு 2024 பிப்ரவரியில. ஏப்ரல்ல அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அது யாருமே உங்க யாருக்காவது தெரியுமா? நீங்க அந்த கேஸ் நீங்க பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்படி இது ஒரு இது வந்து கவினோட மர்டரை விடவும் எந்த வகையில வந்து கொடூரம் குறைந்தது? 2 பேரும் செத்துட்டாங்க. அது அந்த பொண்ணு நீ எங்க போறியோ நானும் அங்கேயே வரேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிச்சு. அதனால ஏன்னா அந்த சைடும் அந்த பொண்ணை கை விட்டுட்டாங்க, அப்பா அம்மா சைடும் அந்த பொண்ணுனால போய் போக முடியாது. ஆப்வியஸா அதை எதிர்த்துக்கிட்டு தான், அந்த சிஸ்டம் எதிர்த்துட்டு அந்த பொண்ணு வெளியில வந்துருக்கு. இந்த பக்கம் பையனை பறி கொடுத்துட்டு அப்பா அம்மா இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு யாரு சப்போர்ட்டிவா இருக்கணும்? அது நடக்கவே இல்லை. ஒரு சப்போர்ட் சோசியல் ஒரு சமூகம் ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கணும்ல, இந்த கவர்மெண்ட் ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கணும்ல, இங்க இருக்க அமைப்புகள் ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கணும்ல, அது நடக்கவே இல்லை. அதே மாதிரி நிலக்கோட்டை பக்கத்துல ஒரு கம்பளத்து நாயக்கர் சமூகத்தை சேர்ந்த சங்கீதாங்கிற பொண்ணு வந்து, இதெல்லாம் நமக்கு தெரியாத கேசஸ் எவ்வளவு நடக்குது அப்படிங்கறதோட ரியாலிட்டிக்காக நான் இதை சொல்றேன். அந்த பொண்ணை வந்து ஒரு தலித் பையனை அவங்க காதலிச்சாங்க அப்படிங்கறதுனால போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பொண்ணை சரண்டர் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணை மாட்டு கொட்டைகையில நாய் சங்கிலியில கட்டி போட்டிருந்தாங்க. இது இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி சமகாலத்துல நடந்தது. நம்மெல்லாம் இந்த புரட்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க காலகட்டத்துல அது நடக்குது. நாய் சங்கிலியில கட்டி போட்டு நாய் தட்டுல சாப்பாடை போட்டு போற வரவங்க எல்லாம் அடிப்பாங்க அந்த பொண்ணை. கடைசியில அந்த பொண்ணு உயிரோட இருக்கும்போதே அந்த பொண்ணை எரிச்சு கொண்டாங்க. அந்த சாம்பலை வந்து ஊர் முழுக்க தூவி இது நியூஸ் பேப்பர்ல இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எல்லாம் ரொம்ப விரிவா ரிப்போர்ட் பண்ணாங்க. பட் அதெல்லாம் எந்த இம்பாக்டையும் இந்த சொசைட்டில ஏற்படுத்தல. அவ்வளவு கொலைகள் நடக்குது. இப்போ 3 வருஷத்துல வந்து 68 கொலைகள் ஹானர் கில்லிங் நடந்திருக்கிறதா எவிடன்ஸ் கதிர் ஒரு டேட்டா ஒண்ணு சொல்றாரு. பட் வருஷத்துக்கு வந்து 150 கொலைகள் நடக்குது தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி MIDSல இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஆனா கல்ச்சுரலா அது வந்து இப்ப நீங்க வந்து கிராமப்புறங்கள்ல ஒரு பொண்ணு, ஆதிக்க சாதி பொண்ணு ஒரு தலித்தை காதலிச்சதா தெரிய வந்தாலே அந்த பொண்ணுக்கு மரணம் தான் அதுவா கிடைக்குது, பரிசா கிடைக்குது. இந்த இந்த அப்ப ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, நம்ம எண்டோகேமிய வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப சாதிக்குள்ள இன்னைக்கு இந்த மேட்ரிமோனியல் விளம்பரங்கள்லாம் ரொம்ப வெளிப்படையா வருது. நீங்க நகர்ப்புறங்கள்ல இருக்க குழந்தைகளுக்கு நீங்க சாதி அடிக்கடி அந்த வார்த்தைய
நாம என்ன சாதி, வன்னியரு, செட்டியாரு, கவுண்டரு, இதெல்லாம் இந்த பேர்கள் தெரியாம கூட அவங்க வளருவாங்க. ஆனா இந்த மேட்ரிமோனி வெப்சைட்ஸ் வந்து ரொம்ப தைரியமா அந்த பேரை வந்து தொலைக்காட்சிகள்ல சொல்லி நீங்க உங்க சாதிக்குள்ள நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இந்த அந்த எண்டோகேமி சிஸ்டம்ங்கிறது அப்ப சாதிக்குள்ள திருமணம் பண்றது வந்து ஒரு நார்மலான விஷயம், லீகலான விஷயம், அதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆஹ் ஒரு ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் அடுத்த தலைமுறைகளுக்கும் விதைக்கிற ஒரு போக்கு இருக்குல்ல, அதுதான் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. நாம வந்து 1500 வருஷங்களா வந்து சாதிக்குள்ள இந்த இந்த இந்திய சமூகம் வந்து 70 தலைமுறைகளா சாதிக்குள்ளதான் திருமணம் பண்ணிட்டு இருக்கு. இதை நம்மளால உடைக்க முடிஞ்சுதா? அப்ப நம்ம நம்ம வந்து 70 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், 75 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ல சோசியல் டெமோக்ரஸியோட ஃபெயிலியரை நம்ம எங்க புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இந்த 70 ஜெனரேஷன்ஸா நம்ம பண்ற எண்டோகியாமி சிஸ்டம், அதை நம்ம காப்பாத்திட்டு வர எண்டோகியாமில தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதை யாருமே வந்து இந்த இது இது யாரையும் பாதர் பண்றது இல்ல, இது யாரையும் யாருமே இதை கொஸ்டின் பண்றது இல்ல. எல்லாருமே இந்த 365 டேஸும் நம்ம வந்து இந்த சாதி திருமணங்களை ஒரு ரொம்ப நார்மலா நம்ம பார்த்துட்டு என்னைக்கோ ஒரு நாள் அது ஹானர் கில்லிங்கா மாறும்போது நம்ம துடிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப அபத்தமானது. அது சோசியல் டெமோக்ரஸியோட ஃபெயிலியரே வந்து அங்கதான் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். சோ எண்டோகேமி சிஸ்டம் வந்து பெண்களோட உரிமையை ஒட்டுமொத்தமா செதைச்சுதான் இந்த எண்டோகேமி சிஸ்டம் காப்பாற்றப்படுது அப்படிங்கிறது தானே நம்ம, அதுதானே உண்மை. எண்டோகேமி சிஸ்டமோட ஃபர்ஸ்ட் விக்டிமே வந்து பெண்கள் தான். அவங்களுக்கு இந்த இந்து திருமண சட்டம் இருந்தா கூட அவங்களோட இணையை தேர்ந்தெடுக்கிற உரிமை வந்து அதை பத்தின புரிதலோ அறிவோ வந்து அவங்களுக்கு கொடுக்கவே படலைங்கிறதோட ஒரு ஒரு வெளிப்பாடு தான் அது. பெண்களோட உரிமை, நீங்க அந்த காலத்துல ஏன் இந்த எண்டோகேமி சிஸ்டம்காக தான் குழந்தை திருமண முறையே வந்தது. பெண்கள் ஒரு குறிப்பிட்ட வயதை எட்டுனா சுயமா சிந்திப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பருவ வயது கடக்கும் போது அவங்களுக்கு பிடிச்ச இணை, அதான இயற்கையோட நியதியே. தனக்கு பிடித்த இணையை பார்த்து அட்ராக்ட் ஆகுறது தானே இயற்கை. அப்ப அந்த மாதிரி அவங்க சாதிக்கு வெளியில பாத்துருவாங்க. அப்படிங்கறதுனாலதான் குழந்தை பருவத்திலேயே அவங்களுக்கு வந்து ஒரு 6-7 வயசுலயே அவங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கிற ஒரு 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 பழக்கம் வந்து இருந்தது. இன்னைக்கு நம்மளால குழந்தை திருமணங்கள் இன்னைக்கு அது இல்லீகல். 18 வயதுக்கு மேலதான் பெண்களுக்கு திருமணம் பண்ணும். ஆனா இன்னைக்கு அப்படியா நடக்குது? அதை யாருமே பேசுறது கிடையாது. இன்னைக்கும் சைல்டு மேரேஜஸ் நடக்குது. அந்த சைல்டு மேரேஜஸ் ஏன் நடக்குது? அதுக்கு சாதிதான் காரணங்கிறத யாராவது பேசுறாங்களா? அது அது ஜெண்டர் இஷ்யூ தான். ஆனா பிரைமரிலி அது ஒரு காஸ்ட் இஷ்யூ தானே. சாதிக்காக தானே இங்க வந்து குழந்தை திருமணங்கள் ஏன் அவசர அவசரமா பெற்றோர் வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க? யூனிசெஃபோட அறிக்கைப்படி 3ல் 1 திருமணம் இந்தியால நடக்குது. 3ல் 1 குழந்தை திருமணம் இந்தியால நடக்குது. அப்ப இந்த டவுரி சிஸ்டம் எல்லாமே இன்டர்லிங்க்டிங்க. இந்த எண்டோகேமி சிஸ்டம் காப்பாத்துறதுக்காக நீங்க வந்து சொத்து பிரிக்க மாட்டாங்க, பொண்ணுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்க மாட்டாங்க, வயது வரும் முன்னரே வந்து அந்த லீகல் வயது வர்றதுக்கு முன்னாடியே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இப்ப இந்த ரித்தன்யா கேஸ் வந்து கொஞ்சம் பாப்புலரா போச்சு. அந்த பொண்ணுக்கு எப்படி, அது ஒரு ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த பொண்ணு, தன் மேல நடக்கிறது ஒரு வயலன்ஸே தெரியாம ஒரு பொண்ணு எப்படி, இத்தனைக்கும் அந்த பொண்ணு டபுள் டிகிரி வாங்கின பொண்ணு, ஒரு அப்பா அம்மா பார்த்து வச்சுட்டாங்க, சாதிக்குள்ள பண்ணி வச்சுட்டாங்க. சாதிக்குள்ள இருக்கிறதுனாலே சாதிக்குள்ள ஒரு வசதியான ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிட்டான் அப்படின்னு உடனே அந்த பொண்ணுக்கு அவன் பண்ண எந்த கொடுமையுமே அது ஒரு கொடுமையாவே தெரியலையே. இப்ப இந்த மைண்ட் செட் இருக்குல்ல, ஒரு மெரைட்டல் ரேப் அந்த பொண்ணுக்கு நடந்தது, அது தம் மேல நடக்கிறது ஒரு ரேப்னே அந்த பொண்ணுக்கு தெரியலையே. அவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க பேரண்ட்ஸ். ஒரு வசதியான டாமினன்ட் காஸ்ட்ல இருக்கிறவங்க அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு மேல திருமணத்துக்கு அவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க. 300 கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த மேரேஜ் எப்படி பிரேக் பண்ணி வெளியில வர விடுவாங்க? அவ்வளவு இணையான மாப்பிள்ளை இன்னொருத்தன் கிடைக்க மாட்டான் அவங்க சாதிக்குள்ள. சோ இதெல்லாம் என்னன்னா இன்டர்லிங்க். இந்த ஏன் இன்டர்லிங்க்டுனா இந்த சிஸ்டம், இந்த எண்டோகேமி சிஸ்டம் வந்து அப்படியே 70 தலைமுறைகளான்னு வந்து நம்ம சொல்றோம்ல. இது வந்து அம்பேத்கர் ஒரு ஒரு ஆய்வுல, அவர் சமூக ஆய்வுல சொல்றாரு. ஆனா மரபணு ரீதியா கண்டுபிடிக்கப்பட்ட விஷயமே வந்து 70 தலைமுறைகளா இங்க சாதிக்கு வெளியில நாம திருமணமே பண்ணல. சோசியல் டெமோக்ரஸிங்கிறது அட்டர் ஃபெயிலியருங்கிறத நாம புரிஞ்சுக்கிறது வந்து இங்கதான் வந்து
இந்த இடம் தான். வன்னியர் வன்னியருக்குள்ள கல்யாணம் பண்ணுவாங்க, நாடார் நாடாருக்குள்ள கல்யாணம் பண்ணுவாங்க, மறவர் எல்லாருமே என்ன பண்றாங்க, தங்களை ஒரு தனி இனமா நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மையா? தனி இனமா? வன்னியர் தன்னை ஒரு இனமா நினைக்கிறாங்க, மறவர் தான் ஒரு இனமா நினைச்சுக்கிறாங்க. இப்ப இனம்ங்கிற கான்செப்டே இவங்களுக்கு புரியலையே. ரேஸ்னா என்னன்னே புரியலையே. இந்தியால முதல்ல ரெண்டு இனங்கள் இருந்தது. திராவிடியன் திராவிட இனம் ஒன்னும், ஆரியன் இனம், இந்தோ ஆரியன் இனம் ஒன்னும் இருந்ததுன்னு ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 5 இனங்கள் இருக்கு. வடகிழக்குல ஒண்ணு, மேற்கு இந்தியால ஒண்ணு, இந்த மாதிரி 5 இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மரபணு ரீதியா சமீபத்திய ஆய்வுகள்ல. ஆனா இந்த தென்னிந்தியர்கள் குறிப்பா தமிழர்கள், தெலுங்கர்கள், இவங்க எல்லாருமே ஒரே இனம்தான், ஒரே திராவிட இனத்தை சப்டைப் சேர்ந்தவங்க தான். இப்ப இத நீங்க எங்க சொல்லிக் கொடுங்க? நீங்க அந்த பசங்களுக்கு நான் ஒரு இனம்டா. அப்போ நேத்திக்கு இந்த கோனார் சமூகத்தை சேர்ந்த ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனை மறவர் சமூகத்தை சேர்ந்த 10ஆம் வகுப்பு படிக்கிற பசங்க சேர்ந்து வெட்டுறாங்க, உங்க அக்காவை அவன் லவ் பண்றான் அப்படிங்கிற காரணத்தினால. இவங்க 2 பேரும், நீங்க பிசிஎஸ்சி மட்டும் தங்களை வேற வேறன்னு நினைச்சுக்கல. மறவர் பல்லர் இல்ல தேவேந்திர குல வேளாளர்கள் வேற வேற இனம் நினைக்கல. இவங்களே தங்களை வேற வேற இனம் நினைக்கிறாங்க. பிசி ஸ்கூல்லையே கோனார் வேற, நான் வேற இனம், நீ வேற இனம். அப்ப இனம்னா என்னன்னே புரியலையே இவங்களுக்கு. இப்ப எப்படி ஜெர்மானிய சமூகம் எவ்வளவு பேசிக்கான எஜுகேஷனை கொடுத்தாங்க, அததான் நம்ம அங்க புரிஞ்சுக்கணும். எங்க ஆரம்பிச்சு நீங்க அவங்க யூதர்கள், நான் ஜெர்மானியர்கள்னு இருந்தது. ஆனா அவங்க எப்படி அந்த எஜுகேஷனை கொடுத்திருப்பாங்க? நாம இங்க பேசிக்கான விஷயங்கள் கூட நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை. இன்னும் நீ வேற இனம், நான் வேற இனம், ரேஸ்னா என்ன பத்தின அறிவே இல்லாம நாம ஒரு கண்மூடித்தனமா ஒரு பரப்புரையை ஒவ்வொரு தலைமுறைக்கும் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. சோ இதுதான் மெயின் அந்த சோசியல் டெமோக்ரஸியோட ஃபெயிலியரை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க ஒரு துளி மாற்றம் கூட நடக்கல அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும்னா இந்த 95% எண்டோகியாமி மேரேஜஸ், எண்டோகியாமி சாதி திருமணங்களை வச்சுதான் நாம புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நான் கான்டெம்பரரி இந்தியால சமகாலத்தில் சாதி அப்படின்னு வரும்போது, சமகாலம் அதாவது நம்மளோட எதிர்காலம் நம்மளோட நிகழ்காலத்தை விட வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்மளோட நிகழ்காலம் கடந்த காலத்தை விட வேற மாதிரி இருக்கணும். ஆனா அப்படி இல்லை. சாதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 2500 வருஷமா நம்மளோட கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. அதுதான் அதோட என்ன சொல்றது, அதோட சர்வைவல் இதுவே. ஸோ இப்போ நம்ம இந்த கடந்த காலத்தை விட இன்னைக்கு இருக்கிற இந்த சமகாலம் எந்த வகையில வேறுபட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஆனா அந்த மாதிரி எந்த வேறுபாடுமே நடக்கல. இந்தியாவோட பாப்புலேஷன்ல இன்னும் 68 to 70% ஆஃப் த பாப்புலேஷன் கிராமப்புறங்கள்ல தான் இருக்கு. கிராமப்புறங்கள்ல தான் இந்த கிராமப்புற அமைப்பே சாதியை காப்பாற்றுகிற அமைப்பா உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த கிராமப்புற அமைப்பை மாற்றுவதற்கான எந்த முயற்சியும் சுதந்திர இந்தியாவில் நடக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் கிராமப்புறத்துக்கு எல்லாரும் மீண்டும் வரணும், கிராமப்புறங்கள் சிதையாம பாத்துக்கணும், எந்த வளர்ச்சி திட்டங்களும் எந்த தொழில் வளர்ச்சிகளும் கிராமப்புறங்கள்ல கொண்டு போக கூடாது, அங்க விவசாயம் அப்படியே பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல இருக்கு. இது எதுக்கு இதன் வழியா என்ன நடக்குது அப்படின்னா இந்த கிராமப்புற ஊர்ச்சேரி கான்செப்ட் அப்படியே பாதுகாக்கப்படுது. அந்த ஊர்ச்சேரி கான்செப்ட்னால தீண்டாமை முறைகள் அப்படியே பாதுகாக்கப்படுது. இந்த தீண்டாமை முறைகள்னால வன்கொடுமைகளும் அதன் பேரில் நடக்கிற கொடுமைகளும் இன்னைக்கு நிலையானதா மாற்ற முடியாததா ஆகியிருக்கு. உதாரணத்துக்கு இப்ப குலத்தொழில் அப்படின்னு எதுவுமே மாறலைங்கிறதுக்கு நம்ம தீண்டாமையை திருப்பி பேசுவோம். பட் குலத்தொழில் நம்ம லீகலா ஒழிக்கப்பட்டிருக்கு. நம்ம நாட்டுல குறிப்பா தமிழகத்தில் குலத்தொழில் முறை ஒழிக்கப்பட்டிருக்கு. ஆனா குலத்தொழில் முறை நிஜமாவே ஒழிக்கப்பட்டிருக்கா, அதோட கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்தந்த சாதிகள் அந்தந்த குலத்தொழில்களை இன்னைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. கிராமப்புறங்களில் 68% மக்கள் வாழ்றாங்க அப்படின்னா அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க? இப்ப தறி நெய்கிறவர்கள் தறியத்தான், அந்த செட்டியார் சமூகம் அதை செய்யுதுன்னா அவங்க அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. விவசாயிகள் விவசாயத்தை ஒரு லேண்ட் ஓனர்ஸ் விவசாயம் செய்யறாங்கன்னா
அந்த சமூகங்கள் காலம் ஃபுல்லா விவசாயம் செஞ்சவங்களா இருக்காங்க. அவங்க நீங்க என்ன பண்ணாலும் அவங்க அந்த லேண்டை கொடுக்க மாட்டாங்க, விவசாயத்தில இருந்து வெளியில வர மாட்டாங்க. பிஷிங் கம்யூனிட்டி ரொம்ப கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து மீனவர்கள். மீனவர்கள் வந்து எனி ப்ரொஃபஷன் வந்து நீங்க ஜெனரேஷன்ல அந்த தலைமுறையோட விருப்பங்களின் அவங்களோட திறமைகளின் அடிப்படையில தான் ஒரு ப்ரொஃபஷன் முன்னெடுக்கப்படணும். ஆனா இப்ப உதாரணத்துக்கு மீனவ சமூகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மீனவர்கள் ஒவ்வொரு தலைமுறையிலையும் அந்த பசங்க வந்து மீன் பிடி தொழிலை தான் செய்யறாங்க. அது ஒரு சாதி தொழில் ஆக்சுவலி ஆனா நம்ம மீனவர்களோட உரிமைகளுக்காக நம்ம நிறைய பேசுவோம். ஆனா அது ஒரு சாதி தொழில்ங்கிற உண்மையை வந்து யாரும் பேச மாட்டாங்க. இப்ப எனக்கு வந்து ஃபிஷரிங்ல ஒரு மீன் மீன் பிடி துறையில வந்து எனக்கு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு போகணும் அப்படின்னா, இல்ல நான் ஒரு ஃபிஷிங் லேபர் ஆகணும்னா கூட நீங்க நீங்க ஆக முடியாது, வெளிநபர்கள் ஆக முடியாது. அது ஒரு க்ளோஸ்ட் கம்யூனிட்டி. எனி அதர் காஸ்ட் மாதிரியே அதுவும் வந்து ஒரு க்ளோஸ்ட் கம்யூனிட்டி. சாதிக்கு வெளியில போக மாட்டாங்க, தொழிலை பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க, பெண்களை பகிர்ந்த லைக் திருமண முறையில வந்து ரிலேஷன்ஷிப் அப்படி உருவாக்க முடியாதாங்க. இதே வந்து பட்டியல் சமூகத்தை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் வந்து கிராமப்புறங்கள்ல பறை அடிக்கிறவங்க, பிணம் தூக்குகிறவர்கள், துப்புரவு பணியை செய்கிறவர்கள் யாரா இருக்காங்க? குலத்தொழில் இங்க இல்ல அப்படின்னா மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் எப்படி இங்க எக்ஸிஸ்ட் ஆகுது? அது ஒரு குறிப்பிட்ட சமூகம் சட்டம்லாம் போட்டதுக்கு அப்புறம் கூட அந்த இவ்வளவு மலக்குழி மரணங்கள் தமிழ்நாட்டுல நடக்குது. ஆனா இது வரைக்கும் அந்த சட்டத்தின் அடிப்படையில ஒருத்தர் கூட கைது செய்யப்படல. சோ இங்க இப்போ இங்க வந்து குலத்தொழில் ஒழிப்பு அப்படின்னு பேசினாலே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும் அப்படிங்கிற ஒரே விஷயம் தான் இங்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுது. ஆனா அது 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 எவ்வளவு முக்கியமோ அதை விடவும் இந்த குலத்தொழில்களும் ஒழிக்கப்பட வேண்டியது முக்கியம். ஆனா இங்க இந்த குலத்தொழில்கள் எல்லாமே ஒழிஞ்சிட்ட மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து நாம இங்க ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். சோ இந்த வில்லேஜ்ங்கிற கான்செப்ட், அந்த கான்செப்ட் இந்த சாதி உருவாக்கப்பட்ட காலத்துல எப்படி இருந்ததோ அப்படியே வந்து இருக்குது அப்படிங்கறதுதான் உண்மை. ஸோ டேட்டா, ஆல் டேட்டாஸ், நீங்க வந்து என்சிஆர்பியோட டேட்டா எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா நீங்க வந்து இங்க நடக்கிற காஸ்ட் அண்டர் ரிப்போர்ட்டடா இருந்தா கூட இங்க இருக்கிற காஸ்ட் கிரைம்ஸ் ஆயிரக்கணக்கான சாதிய வன்கொடுமைகள் நடக்குது. அந்த வன்கொடுமைகள் வழக்குகள்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படுறது வெறும் 60% தான். கன்விக்ஷன் ரேட் வந்து அதுல இன்னும் பாதியா குறையுது. ஸோ பாதி அப்படின்னு குறைஞ்சுக்கிட்டே போகுது. இதே தான் ஹானர் கில்லிங்கும் பதிவு செய்யப்படுற வழக்குகளும் கன்விக்ஷன் ரேட்டும் வந்து ரெண்டுக்கும் இடையில பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ரேப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இந்தியாவுல பெண்கள் ரேப் செய்யப்படுறாங்க. நம்ம வந்து ஹத்ராஸ் மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, அது ரொம்ப திடீர்னு ஒரு மீடியா வந்து பாப்புலரைஸ் பண்ணுது அப்படின்னா அதை நம்ம பேசுவோம். ஆனா இந்த 10 பெண்களை பத்தி யார் பேசுவாங்க? ஸோ இது சமகாலத்தோட ரியாலிட்டி. இதுவும் அண்டர் ரிப்போர்ட்டட் தான். பட் 10ங்கிறத வந்து நம்ம எந்த மீடியாவுமே அதை அப்படி பார்த்தா நீங்க டெய்லி 10 கேசஸ் ரிப்போர்ட் பண்ணணும்ல, அது ரிப்போர்ட் ஆகல. ஸோ இதுதான் வந்து கான்டெம்பரரி இந்தியா, சமகாலத்தில் வந்து இந்தியாவோட நிலைமை அப்படிங்கிறது தான். இதே தான் இப்ப டெமோக்ரஸியோட 4 பில்லர்ஸ் நம்ம சொல்றோம். அந்த 4 தூண்கள்லையும் டெசிஷன் மேக்கிங் லெவல்ல இருக்கிறவங்க யாரு? ஸோ இங்க டெமோக்ரஸி பகிர்ந்தளிக்கவே படல. ஜுடிஷியரியில அந்த நீங்க 18% ரிசர்வேஷன் எங்க அப்ளை ஆகுதோ, ஓபிசி ரிசர்வேஷன் எங்க அப்ளை ஆகுதோ அங்கதான் வந்து நீங்க அவங்களோட எண்ணிக்கையை வந்து பார்க்க முடியும். அப்படி இல்லாத இடங்கள்ல மீடியா வந்து ஜனநாயகத்தின் 4வது தூண் தான். ஆனா 0% வந்து நீங்க தலித் இன் டெசிஷன் மேக்கிங் லெவல் மீடியால. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கோட இந்தியாவோட சமகால நிலை என்பது இதுதான். ஸோ இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சாதிக்கு எதிரா லைக் தலித் எம்பவர்மெண்ட் நடந்திருக்கா அப்படின்னா 100% தலித் எம்பவர்மெண்ட் நடந்திருக்கு. ஆனா தலித் எம்பவர்மெண்ட் வந்து சாதி ஒழிப்பு கிடையாது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் படிச்சுட்டேன், ஏன்னா நல்ல வேலை பாக்குறேன், நான் வந்து என்ன தகுதிப்படுத்திக்கிட்டேன், ஆனாலும் என்ன வெட்டுறான். அப்ப நான் வந்து அப்படின்னா அங்க அனிலேஷன், காஸ்ட் அனிலேஷனுக்கு வேலையே இல்லைன்னு தான் அர்த்தம். நான் வந்து பலசாலி ஆயிட்டேன், ஆனா என்ன வந்து ஒருத்தன் வெட்டுறான். அப்ப நம்ம வந்து சாதி ஒழிப்பை நாம ஓகே, நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 75 வருஷம் நம்ம இந்த சைடு வேலை செஞ்சுட்டோம், இனிமேல் நம்ம அந்த சைடு கவனம் செலுத்த வேண்டிய அதாவது எப்படி வந்து இந்த சமூகங்கள், உலக சமூகங்கள், கொடூரமான அடிமை முறையை வச்சிருந்த உலக சமூகங்கள் வந்து
தங்களை மாத்திக்கிட்டு ஒரு அந்த ஒடுக்கப்பட்ட சமூகங்களோட போராட்டங்களுக்கு ஒரு ரெசிப்ரோகேட் பண்ணாங்களோ, தங்களை மாற்றிக்கிற நிலைமைக்கு அவங்க வந்தாங்களோ, அந்த மாதிரி ஒரு நிலைமை வராத வரைக்கும் இங்க இந்தியாவுல எந்த மாற்றமும் வரவே வராது ஆக்சுவலி. ஏன்னா நம்ம இன்னுமே நம்மளோட ஃபோக்கஸ் தலித் எம்பவர்மெண்ட்ல தான் இருக்கு. அந்த தலித் எம்பவர்மெண்ட் அட்லீஸ்ட் 80% நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஆனா அத காலி பண்றதுக்கு அந்த சைட்ல 1% கூட மாற்றம் நடக்கல அப்படிங்கிற உண்மையை நாம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்தியர்கள் எங்க போனாலும் சாதியை தங்களோட பண்பாடு அப்படின்னு சொல்லி பரப்புரை செய்யறாங்க. ஸோ இந்த சிஸ்டம் புரிஞ்சுக்கிறது வெளி சமூகங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. இது எங்களோட மதம் பண்பாடு சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இது நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் ரொம்ப பின்னாடிதான். பட் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம்னா, இது கடுமையான ஒரு உளவியல் ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ, ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இந்தியர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது. ஏன் எங்க போனாலும் அந்த 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 சமூகங்களோட டெமோக்ராட்டிக் வேல்யூஸோ இல்ல ஹியூமன் வேல்யூஸோ இவங்க எடுத்துக்காம தங்களோட ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு டிஸ்கிரிமினேட்டிவ் இதையே இவங்க பரப்புரை பண்றாங்க. இப்படிதான் நாங்க இருப்போம். அதுவும் ரொம்ப பெருமையா ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இத நான் ஒரு இந்த லாக்டவுன் பீரியட்ல கொஞ்சம் இத பத்தி இந்த மனநிலை இருக்குல்ல, இந்த பண்பு கூறுகள், இந்த காஸ்ட் ஹிந்துஸ் எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி நான் ஒரு தனிப்பட்ட முறையில நான் ஒரு ஆய்வு பண்ணேன். நீங்க இந்த இப்போ நம்ம பாக்குறோம்ல, இந்த பள்ளி மாணவர்களிடையோ இந்த மாதிரியான இந்த குரு பூஜையில கலந்துக்கிற இந்த இளைஞர்களோ இவங்களோட பிஹேவியர் அண்ட் இந்த பாடி லாங்குவேஜ், இவங்களோட பேசுற விஷயங்கள் இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க பர்சனாலிட்டி டிசார்டர்ஸோட அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும்ல, நீங்க சிம்டம்ஸ் இருக்கும்ல, அந்த சிம்டம்ஸை நீங்க ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா கடுமை, அதாவது ரொம்ப ரொம்ப பொருந்தி போகும் இவங்களோட அந்த பிஹேவியரல் பேட்டர்னோட அது பொருந்தி போகும் அப்படிங்கிறது. ஸோ நான் 1-2 உதாரணம் சொல்றேன். இந்தியன்ஸ் தே ஆர் நார்சிஸ்டிக். குறிப்பா காஸ்ட் ஹிந்துஸ் அவங்க தங்களை ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிற ஒரு நார்சிசிஸ்டிக் பண்போட இருக்காங்க. நீங்க இப்போ இந்த குரு பூஜை இந்த குறிப்பா மாணவர்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட என்ன ஒண்ணு அந்த நீங்க ஆன்டி சோசியல் பர்சனாலிட்டி டிசார்டரோட அந்த சிம்டம்ஸ பாத்தீங்கன்னா அதுவும் ஒத்து போகும். நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரோட சிம்டம்ஸ பாத்தீங்கன்னா இதுவும் இந்த காஸ்ட் ஹிண்டோஸ் தங்களோட பெருமைகளா வச்சுக்கிட்டு இருக்க அத்தனை இதோடையும் அது அந்த பண்புகளோடையும் அது ஒத்து போறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்க அது இப்போ ஓசிடின்னு ஒரு டிசார்டர் இருக்குல்ல, அது ஒரு தூய்மைவாதம். இவ பல தடவை அந்த ஓசிடி பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கிறவங்க கையை கழுவுவாங்க, அவங்களுக்கு சந்தேகம் இருக்கும், ஒரு வேலையை ஒரு இதை நம்ம ட்ரஸ்ட் இஷ்யூஸ் டிஸ்ட்ரஸ்ட் இருக்கும் அப்படின்னா அது ரொம்ப பர்ஃபெக்ஷனா இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க. அந்த பர்ஃபெக்ஷனிசம் நம்ம சோசியல் சைக்காலஜி இதுக்குள்ள எப்படி பொருத்தி பாக்குறது அப்படின்னா, இப்ப நீ உன் இடத்துல இருந்து நீ இடத்துக்கு வரக்கூடாது, உன் வீட்டு பொண்ணு என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, இல்ல என் வீட்டு பொண்ணு உன் வீட்டுக்குள்ள போக முடியாது அப்படிங்கிற அந்த விதிமுறைகளே ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் ஓசிடில வருது. சோ இந்த மாதிரி அப்போ நீங்க இவ்வளவு உளவியல் கோளாறுகள், உளவியல் சிதைவோட இருக்கிற ஒரு ஒரு சமூகமா இருக்கு. ஆனா இதோட ஆபத்தை நாம இன்னும் இந்த நவீன சொசைட்டி இன்னும் ஸ்டடியே பண்ணல. ஒரு கிரைம விரும்புற சொசைட்டியா இந்த இந்தியர்கள் இருக்காங்க. ஒரு கிரைம கொண்டாடுற, ஒரு வன்முறையை கொண்டாடுகிற ஒரு சமூகமா படித்தவர்களும் இருக்காங்க. அப்படின்னும் போது இதை நம்ம எங்க இருந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம உண்மையிலே சிக்கலான ஒரு விஷயமா தான் இது இருக்கு. ஸோ இதனால என்னன்னா இதே கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படியே எடுத்துட்டு நீங்க நீங்க யூகே போங்க, யூஎஸ் போங்க, எங்க போங்க, அவங்க இந்த விழுமியங்கள் இருக்குல்ல இங்க கட்டமைச்சு அவங்க எடுத்துட்டு போற அந்த விழுமியங்களை விடவே மாட்டாங்க. நான் எனி காஸ்ட் இந்து பாருங்க, சாதி கொடுமைகள் நடக்க வேணாம், ஆனா சாதி நல்லது தானே அப்படின்னு எவ்வளவு முற்போக்கானவங்க கூட அந்த இடத்துக்கு வருவாங்க. சாதி கொடுமைகள் கொலை எல்லாம் பண்ண வேண்டாம், ஆனா சாதி ஓகே தானே அப்படிங்கிற இடத்துக்கு வருவாங்க. ஆனா அந்த காஸ்டே அந்த ஒரு டிஃபரன்சஸ்ல அந்த என்ன சொல்றது அந்த வேறுபாடுகள்ல தான் அது கட்டமைக்கப்பட்டிருக்கு, வேற்றுமைகளால தான் அது இருக்கு
அது ஒரு மனித சமூகத்தை ஒன்றாக்குற பண்பு அதுக்குள்ள இல்ல அப்படிங்கிற கான்செப்டை அக்செப்டே பண்ண மாட்டாங்க. ஸோ இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறதுனாலதான் நீங்க வந்து சோசியல் டெமோக்ரஸி பத்திலாம் அம்பேத்கர் பேசிட்டு அந்த சிஸ்டமை விட்டு இந்த காஸ்ட் ஹிந்து சொசைட்டியை வந்து நம்மளால மாத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கன்வர்ஷனை வந்து ஒரு பௌத்தம் தழுவுதலை ஒரு ஒரு இதுவா ஒரு ஒரு தீர்வா வந்து முன்வைக்கிறாரு. ஆனா இன்னைக்கு அம்பேத்கரியர்கள்னு தங்களை சொல்லிக்கிறவங்க வந்து எவ்வளவு பேரு அந்த 1956 ஆரம்பிச்சு 70 இயர்ஸ் ஆயிடுச்சு, நாம அந்த அந்த தீர்வை ஒரு தீர்வாவே இது வரைக்கும் எடுக்கல. ஏன்னா நாமளும் இந்த சிஸ்டமோட ஒரு பார்ட் தான். நமக்கும் அன்கான்சியஸா ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு இந்த 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 கல்ச்சர் மேல இந்த சாதி கொடுத்திருக்கிற ஒரு கல்ச்சர், சாதியை மட்டும் அதேதான் எப்படி வந்து ஓபிசிஸும் மற்றவங்களும் சாதிய வன்கொடுமைகள் வேண்டாம் ஆனா சாதி வேணுங்கிற ஒரு நிலையில இருக்கிறோமோ, அதே சிக்கல் வந்து பட்டியல் சமூகங்கள் கிட்டையும் இருக்கோ அப்படிங்கிற சந்தேகத்தை எது உண்டு பண்ணுது அப்படின்னா, இவங்க ஒரு மாற்று பண்பாட்டுக்கு போகவே இல்லை, இந்த 70 வருஷத்துல போகவே இல்லை. நீங்க வந்து நம்ம அம்பேத்கர்ன்ற பேர்ல வந்து நம்ம அரசியலை முன்னெடுத்தாலும் ஏன் வந்து ஒரு மேடைகள்ல ஒரு விவாதத்துக்கான ஒரு பொருளா இருக்கிற மதம் மாற்றம் ஒரு வாழ்வியலா மாறவே இல்லை. அம்பேத்கர் நமக்கு காமிச்சிட்டு போனது வந்து ஒரு மாற்று வாழ்வியலை தான். ஓகே, மாற்று அரசியலை அல்ல, மாற்று வாழ்வியலை காமிச்சிட்டு போறாங்க. ஆனா நாம எங்க போனாலும் உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் சாதியை ரெசிஸ்ட் பண்ற ஒரு இடத்துக்கு தான் நாம வரமே தவிர ஒரு 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 மாற்று வாழ்வியலை நாம வந்து இப்ப நீங்க வந்து ஓபிசியும் போறாங்க, எஸ்சி எஸ்டிஸும் போறாங்க அப்படின்னா இங்க என்ன இருக்கோ அது அப்படியே அங்க இருக்கும். எங்கேயுமே எந்த உலகத்தோட எந்த மூலைக்கு போங்க, நீங்க வேற்று கிரகத்துக்கு போனா கூட அதுதான் இருக்கும். ஏன்னா அந்த மைண்ட் செட் வி கேரி தட் மைண்ட் செட்ல. ஸோ அதுதான் அங்க நடக்க போகுது. அதுக்குதான் வந்து பௌத்தத்தை பத்தி ஒண்ணு நான் சொல்றது வந்து அட்லீஸ்ட் 90கள்ல எழுந்த தலித் எழுச்சிங்கிறதாவது ஒரு தலித் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற அளவுல இருந்ததே தவிர இந்த கன்வர்ஷன்ல வந்து யாருமே நம்ம வந்து இந்த இந்து மதத்தை விட்டு வெளியேறுதல் பிரைமரிலி அதோட நம்ம கன்வர்ஷன் சொன்னா கூட அந்த வெளியேற்றம் இன்னொரு மதத்தை ஏற்கிறதுங்கிறது செகண்டரி தான். இந்த மதத்துல இருந்து வெளியேறது இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம்ன்றதான் வந்து அம்பேத்கர் சொன்னாரு. ஆனா அத நான் இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா நாம வந்து இன்னுமே கூட இந்துவா வாழ்ந்துகிட்டு இந்த இவ்வளவு பிரச்சனைகள் இந்த 2500 வருஷ பிரச்சனைகளோட வந்து நாம மல்லு கட்டி இந்த சாதி இந்துக்கள் கிட்ட அவங்கள நம்ம பண்படுத்தி அவங்களோட இணக்கமா வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறது தான் வந்து இங்க ஒடுக்கப்பட்ட சமூகங்களோட பெரும் சிக்கலா இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ தெரியல நாம வந்து எப்ப வந்து அந்த சொல்யூஷனை வந்து இந்த சிஸ்டமை விட்டு காஸ்ட் சிஸ்டமை விட்டு வெளியேறி ஒரு வேற ஒரு பண்பாட்டு வாழ்வியல் முறைக்குள்ள நம்ம போறோமோ அப்ப எக்ஸ்பெரிமெண்டல் தான். அப்ப இப்ப எப்படி இப்போ கிறிஸ்துவத்துக்கு நடந்தது இஸ்லாமுக்கு நடக்கல, இந்திய சமூகத்துல பொல்யூட் பண்ணல. பட் பௌத்தத்துக்கு அது நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஆனா நாம எப்படி ஒரு பண்பாட்டு வாழ்வியலை நம்ம முன்னெடுக்க போறோம்? இப்ப நாம் இந்தியால வந்து இப்ப நவயானா புத்திசம் சொல்றோம். நவயானா புத்திசம் வந்து அகைன் எங்க கொண்டு போய் நிறுத்துது அப்படின்னா, நீங்க என்ன சொல்றது, உலக பௌத்த சமூகங்களோட ஒண்ணு சேர விடாம தடுக்குது. நீங்க பௌத்த பள்ளிகள், தேரவாத மகாயானா இந்த மாதிரியான ஒரு வளர்ந்த பௌத்த சமூகங்கள் இந்தியாவுக்கு வெளியில இருக்கு. ஆனா நாம ஒரு தனி அடையாளத்தை தேர்ந்தெடுக்கும் போது இந்தியன் புத்திசம்னு நம்ம போனாலே அது இந்தியன் காஸ்ட் சிஸ்டம்னால பொல்யூட் பண்ணப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அம்பேத்கர் வந்து நமக்கு கொடுத்த ஒரு சொல்யூஷனை வந்து நாம ரொம்ப ஒரு நேர்மையா நம்ம அதை பத்தி பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அப்பதான் வந்து இந்த கடந்த கால ரியாலிட்டியில இருந்து நம்மளோட நிகழ்காலமும் எதிர்காலமும் வேற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த போராட்டங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நன்றி இந்த வாய்ப்பிற்கு. நன்றி நன்றி. தேங்க்யூ வரல், நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். We can maybe take 2 questions or like maybe a question or 2. Before that, I will just make a quick note on what AKC is and also introduce the helpline. So AKC is a membership-based organization which aims to challenge all kinds of oppression, class, caste, race, religion, and gender. We believe that only such an organization with dedicated members can take our struggles forward. With that understanding, we plan regular reading sessions, activities, and annual conference.
This year, we have launched the Anti-Caste Helpline to listen, provide support, and engage with empathy to anyone facing challenges in the USA and all over. We appeal to you all to take this initiative to everyone, to the masses. Also, I would like to announce an extended invitation for the AKC annual conference on 4th October this year. The conference is a great avenue to meet like-minded people, strategize, and strengthen our forces. So if you're in the US anywhere, please try and make it to our conference, which will be in person. ரொம்ப நன்றி. நீங்க இது சொன்னதெல்லாம் இன்னும் ஓடிட்டே இருக்கு மண்டையில. அது நிறைய யோசிக்கிறதுக்கும் நிறைய சிந்திக்கிறதுக்கும் ரொம்ப டீப் டைவா கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்க நேரத்தை ஒதுக்கி எங்கள்கிட்ட வந்து பேசினதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சுப்லக்ஷ்மி. நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்க. ஆரம்பத்திலே சொல்லணும்னு நினைச்சேன், பட் பண்ண முடியல. நான் கொஞ்சம் டீட்டெயிலா தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், ஏன்னா இதை பேச வேண்டிய தேவை இருக்கு. பேசணும்னா நம்ம சொல்யூஷன் நோக்கி இனிமேல் பேசணும். நம்ம அந்த சைடு நடக்க வேண்டிய மாற்றங்களை பத்தி நம்ம விவாதிக்கணுங்கிற இடத்துலதான் நான் இப்போ இருக்கேன். நானும் வந்து தலித் ரெசிஸ்டன்ஸ் பத்தியும் தலித் எம்பவர்மெண்ட் பத்தியும் என்னோட ஊடக பணி முழுக்க நான் அதை பத்தி எழுதியிருக்கேன். வன்கொடுமைகளுக்கு எதிராக எழுதியிருக்கேன். ஹானர் கில்லிங், மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், டெத்ஸுக்கு எதிராக நிறைய எழுதியிருக்கேன். அப்புறம் ஒரு கட்டத்துல நான் ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆயிட்டேன். இந்த பேர்களும் ஊர்களும் தான் நம்ம மாறிக்கிட்டு இருக்கு நம்மளோட ரிப்போர்ட்ஸ்ல. ஆனா நடக்கிற விஷயம் அப்படியே நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்தப்பதான் நான் இந்த விஷயங்கள் எல்லாம் நான் இன்னைக்கு பேசின விஷயங்கள் எல்லாமே நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சது. அதுல எனக்கு ரொம்ப ஒரு ஹார்ட் ட்ரூத்தா இருந்தது என்ன அப்படின்னா, இந்த சைடு ஒண்ணுமே நடக்கல, அந்த சேஞ்ச் வந்து அதர் சைடு நடக்கவே இல்லைன்னா நாம எப்படி அதை எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. ஸோ அதை இப்பதான் சமீப காலமா நான் இந்த விஷயங்கள தான் நான் பேசிட்டு இருக்கேன். அது வந்து எப்பவுமே சொல்யூஷன், பிரச்சனைகளை பேசுறதுல எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும், பட் சொல்யூஷனை பேசுறது வந்து அவ்வளோ விருப்பமா இருக்காது. அவ்வளோ என்ன சொல்றது, அந்த அது எனக்கு தெரியல. அது ஒரு இதுதான். அது பிரச்சனையில பேசும்போது ரொம்ப உணர்ச்சி கொந்தளிப்பா இருக்கும். சொல்யூஷன் பேசும்போது அந்த இமோஷன் அதுல இருக்காது. ஸோ நிறைய பேர் இன்னும் அதை பத்தி யோசிக்கவே ஆரம்பிக்கல அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆனா நம்ம அதை யோசிக்காம வி ஆர் அடிக்டட் டு என்ன சொல்றது, இந்த ப்ராப்ளம்ஸை பேசுறதுல நாமளே ஒரு மாதிரி அடிக்ட் ஆயிட்டோமோ, இந்த ப்ராப்ளம்ஸை எதிர்க்கிறதுலையும் அதுக்கு எதிராக முழக்கம் போடுறதுலையும் கோஷம் போடுறதுலையும் நீதி கேட்கறதுலையும் நம்ம ஒரு மாதிரி டியூன் அப் ஆகி நம்ம அடிக்ட் ஆயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ், அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் வந்து புரிதல் தான் வந்து எனக்கு இருக்கு. ஸோ எல்லாருமே இனிமேல் நம்ம எல்லாருமே வந்து தீர்வுகள், அது என்ன தீர்வா வேணாலும் இருக்கலாம், தீர்வுகளை நோக்கி வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. தீர்வுங்கிறது வந்து சட்டம் கிடையாது அப்படிங்கறத நமக்கு புரிஞ்சிருக்கும். இந்த சோசியல் டெமோக்ரஸியை எப்படி நம்ம உருவாக்குறது, ஒரு இந்தியர்களா நாம எப்படி அதை உருவாக்குறது அப்படிங்கிற இடத்துல இருந்து சிந்திக்க தொடங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. உண்மையிலே ரொம்ப எனக்கு ஒவ்வொரு இதுவும் எனக்கும் லேர்னிங் தான். சுபலட்சுமிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அம்பேத்கர் கிங் ஸ்டடி சர்க்கிள்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அருள், நீங்க வந்து எக்ஸ்ட்ராடினரியா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கீங்க. நான் நிஜமாவே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எப்படி ஒரு பாயிண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம சொல்றீங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். உங்க எல்லாருக்கும் உங்க நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ தொடர் எங்ககிட்ட பேசினதுக்கு. வெரி நைஸ் டு டாக் டு யூ.